ஹே கைஸ், ஸோ இந்த ரீடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன ஒரு தாட்ஸில் இருக்காங்க, அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னவா இருக்கு அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் இந்த ரீடிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 333 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ரீடிங்கை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ சில பேருக்கு ஐ திங்க் நீங்களும் உங்களோட பர்சன் ரெண்டு பேரும் ஏதாவது வந்து சண்டை போட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு சில பர்டிகுலர் காரணத்துக்காக நீங்கள் வந்து சண்டை போட்டிருக்கலாம், இல்லை பிரேக்கப் சுச்சுவேஷன்ஸ் எனி கைண்ட் ஆஃப் செப்பரேஷன் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இந்த பர்சன் வந்துட்டு ஏதோ ஒரு சில கோவத்தில் கண்டிப்பாக ஏதாவது பேசியிருப்பாங்க இவங்க. எனிவேஸ் அவங்க என்ன ஒரு சில விஷயம் அவங்க வந்து பேசினாலுமே ஓவரால் அவங்க வந்து ஒரு விதத்தில் வந்துட்டு லைக் ஏதோ ஒரு சில விஷயம் அவங்ககிட்ட வந்து இவங்க மறைச்சிருக்கலாம், ஏதோ ஒரு சில விஷயம் இவங்க வந்து பொய் கூட சொல்லியிருக்கலாம். அண்ட் அதை நினச்சி இந்த பர்சனுக்கு வந்து ஒரு சில விதத்தில் வந்து வருத்தமாக தான் அது அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அது ஒரு மாதிரி ரிக்ரெட்டாக தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பட் எனிவேஸ் நீங்கள் அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து கொடுங்க. ஏன்னா உங்களை பற்றின தாட்ஸ் அந்த பர்சனுக்கு கண்டிப்பாக இருக்குது, உங்களை பற்றின ஃபீலிங்ஸுமே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. அண்ட் உங்களை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப நர்வஸ் ஆகலாம். பிகாஸ் அவங்க வந்து பாஸ்டில் சில விஷயங்கள் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு அது நினைக்கும் போதெல்லாம் அவங்களோட மனசில் ஒரு விதத்தில் வந்து அது ரொம்ப ஒரு வேதனை தான் அவங்களுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. நீங்கள் அவங்க பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் வந்து ஃபர்கிவ் பண்ணுறீங்களா அப்படின்றது அது கண்டிப்பாக உங்களோட சாய்ஸ் தான். பட் எனிவே நீங்கள் வந்து மன்னிச்சு விட்டு அது வந்து பெட்டர். பிகாஸ் எனக்கு அது வந்து இந்த பர்சன் ஜென்யூனாக வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தெரியுது. ஸோ ஒருத்தவங்க ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது அவங்க வந்து அதை நினச்சி உண்மையாகவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்து மன்னிக்கிறதுல தப்பே இல்லை. ஸோ